ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கை சமையல். வாங்க மங்கை சமையலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு புளியோதரை பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். வறுபட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன், 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுத்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆறுனது ஒரு மிக்சரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதே ஃபேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு தான் புளி சாதம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாதம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், கடலப்பருப்பு 1/2 ஸ்பூன், பட்டை மிளகா சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை பொடியை இதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும், கரைஞ்சிடாமல். இந்த எண்ணெயிலே இதாகட்டும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணியாக தான் இருக்கும், நல்லா கொதிச்சிச்சின்னா கெட்டியாயிடும். நான் நிலக்கடலை சாதத்தோடு சேர்த்துக்கிறேன். முன்னாடி சேர்த்துக்கலாம். சாதத்தோடு சேர்த்தா தான் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சாதத்தோடு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு புளி அதிகமாக சேர்த்துக்கிட்டா நம்ம ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் சாதத்தை நல்லா பழப்பழன்னு சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா வாசமாக இருக்கும். அதோட நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டிக்கிட்டு இப்போ புளிசாரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். எல்லா சாதத்துலேயும் நல்லா படுற மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். இது சூப்பரான சுவையான புளி சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.